ஜல்லிக்கட்டு போராட்டத்துல தமிழகமே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த கொந்தளிப்பை தொடங்குனது யாருன்னா இளைஞர்கள். இந்த இளைஞர்கள் யாரு? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அவங்களோட பெற்றோர்களாட நீ உன்னை பத்தி மட்டும் யோசி, இன்ஜினியர் ஆகு, டாக்டர் ஆகுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கப்பட்டவங்க. அவங்களோட சினிமாக்களால உனக்கு கஷ்டம் வரப்பெல்லாம் குடிச்சு சீரழிடா அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டவங்க. அவங்களோட கல்வி முறையால வெறும்னே குருட்டுத்தனமா மனப்பாடம் பண்ணி நீ எதை பத்தியும் யோசிக்காதன்னு சொல்லி கொடுக்கப்பட்டவங்க. அவங்களோட அரசாங்கத்தால அவங்களுக்கு வெறும் திருட்டு மாத்திரம்தான் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இத்தனையும் மீறி இன்னைக்கு இவ்வளோ பெரிய சக்தியா மாறி இருக்காங்கன்னா நம்ம இளைஞர்கள், நம்ம தமிழர்கள் நம்மளுக்கு மாத்திரம் சரியான வழிகாட்டுதல், சரியான தலைமை, சரியான அரசாங்கம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம உலகத்தோட எவ்வளோ பெரிய மாபெரும் சக்தியா இருப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு மனசு அவ்வளோ கஷ்டப்படுது இதை பார்க்குறப்போ. இத்தனை திறமை படைத்த இளைஞர்களை நம்ம இன்னைக்கு என்னவா ஆக்கிக்கிட்டு இருக்கிறோம், என்னவா நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ மனசு படபடக்குது. எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகத்துக்கு வருது. இந்த தவளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. உயிரோடு இருக்கிற தவளையை எடுத்து கொதிக்கிற தண்ணியில் போட்டோம்னா டக்குன்னு வெளியில் குதிச்சு தன்னைத்தானே காப்பாற்றிக்குமா. ஆனால் அதுவே அதே தவளையை எடுத்து சில்லுன்னு இருக்கிற தண்ணியில் போட்டுட்டு நிதானமாக கீழே இருந்து சூடு ஏற்றினோம்னா அது வெளியிலவே வராதான். சூடு ஏற ஏற நிதானமாக அப்படியே வெந்தே செத்து போயிடுமா. ஏன்னா நிதானமாக ஏறின சூடு அதுக்கு தெரியாதான். இன்னைக்கு ஜல்லிக்கட்டு அப்படின்றது நம்ம முகத்துல ஊத்தப்பட்ட கொதிக்கிற தண்ணி. என் அடையாளத்தை சீரழிக்கிறியா அப்படின்ற அந்த கொதிக்கிற தண்ணி வந்தோடனே எல்லாரும் எழுந்துட்டோம். தினம் 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 நம்மளுக்கு கீழே இருந்து சூடு ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்களே, இந்த சிஸ்டம் நம்மளுக்கு அது தெரியலையே. நம்ம கூடவே வெந்து செத்துக்கிட்டு இருக்கிறோமே. இந்த ஒரு சூட்ல இருந்து நம்ம எப்போ முழிச்சுக்க போறோம்? போன வருஷம்தான் அப்படியே கொட்டு 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 கொட்டுன்னு மழை கொட்டி தீர்த்துச்சு. நம்மளுக்கு இயற்கை வளத்துக்கா பஞ்சம். ஆனா இந்த வருஷம் மிஞ்சி போனா என்ன 10 மாசத்துல போயிட்டு பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்டு கிட்ட பிச்சை எடுத்துன்னு இருக்கிறோம், எங்களுக்கு தண்ணி குடியா தண்ணி குடியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்? தலைமை, மன்னராட்சி, படிச்சவங்க இல்ல தலைவன், திறமை இல்ல தலைவன், கொள்கை இல்ல தலைவன். ஒரு மூஞ்சியை பார்த்து நம்ம எவ்வளோ நாளுக்கு தான் ஓட்டு போட போறோம்? தண்ணி இல்லாம நம்ம எல்லாம் எப்படி சந்தோஷமா இருப்போம்? எவ்வளோ நாள் சந்தோஷமா இருப்போம்? ரெண்டாவது பிரச்சனை, இதே இளைஞர்கள் இந்த இடத்த விட்டு அகற்றுனீங்கன்னா அவங்க எங்க போவாங்க? 15 வயசு குழந்தை, 17 வயசு குழந்தை உட்கார வச்சு 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் நீ படி 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 படின்னு சொல்ற ஒரு கல்வி முறையால அவங்களோட மூளை எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியுமான்றது எனக்கு தெரியல. போயிட்டு கொஞ்சம் படிச்சு பாருங்க நம்ம கல்வி முறை நம்மளோட எதிர்காலத்தை எந்த அளவுக்கு சீரழிக்குதுன்னு. நம்ம பசங்க வெளி உலகத்துக்கு ஏத்த மாதிரியே நம்ம தயார் பண்ண மாட்டேன்றோமே. இந்திய மூளை எவ்வளோ ஒரு சிறந்த மூளை, உலகத்திலேயே நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆனா இன்னைக்கு அடிமை மாதிரியான வாழ்க்கைய மேலை நாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னொருத்தன் ஸ்டார்ட் பண்றான் கூகுள். ஆனா அங்க போயிட்டு நம்ம வேலை செய்யறோமே தவிர நம்ம என்னைக்கு கூகுள்ல ஸ்டார்ட் பண்ணுவோம்? அங்க ஒரு சிலிக்கன் வேலின்றோம். என்னைக்கு அவனுங்கெல்லாம் நம்ம நாட்டுல வந்து வேலையை செய்வானுங்க? இன்னைக்கு சட்டத்தை போட்டுருவாங்க ஜல்லிக்கட்டுக்கு. சூப்பர், எல்லா இடத்துலயும் போராட்டம் நடக்கும். சூப்பர், எல்லா இடத்துலயும் ஜல்லிக்கட்டு நடக்கும். சூப்பர், நம்மளுக்கு அடையாளம் கிடைச்சிடுச்சு. சூப்பர். ஆனா எதிர்காலம் இல்லாம அடையாளத்தை மாத்திரம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? எதிர்காலம் இல்லாம அடையாளம் எதுக்கு? அடையாளம் 50%. எதிர்காலம் இருந்தாதானே அந்த 50%ன்றது தன்னை அடையாளப்படுத்திக்க முடியும். அந்த எதிர்காலத்து மேல நிதானமா சூட்டை ஏத்தி 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 அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்மள ஆள்றவங்க. இதுக்கு நம்ம போராட்டம் பண்ணலைன்னா அடையாளத்தை மாத்திரம் காப்பாத்திக்கிட்டு பிரயோஜனமே இல்லை. ஸோ என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள், நீங்கள் போராட்டக்காரர்களா இல்லை உங்கள் வீட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா எனக்கு தெரியல. எனக்கு இதை பார்க்குறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதுக்காக நம்ம இவ்வளோ நாள் கனவு கண்டோன்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ நாள் ஹோப்பே இல்லை. ஆனால் இன்னைக்கு ஹோப் இருக்குது, நம்மளால் ஏதோ ஒன்று பண்ண முடியும்னு. ஆனால் நம்ம எடுத்திருக்கிற இஷ்யூஸ் வந்து வெறும் அடையாளத்துக்காக இருக்கக்கூடாது, எதிர்காலத்துக்காகவும் இருக்கணும். கல்விக்காக போராடுங்க, இயற்கை வளத்துக்காக போராடுங்க. இதை மாத்திரம், இந்த போராட்டத்தை மாத்திரம் தயவு செஞ்சு நிறுத்திடாதீங்க. சுவர் இருந்தாதானே நம்மளுக்கு சித்திரம். சுவரே இல்லைன்னா எங்கிருந்து போயிட்டு நம்ம வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறது? நம்மளோட வரலாறு செம சிறப்பானது. புலியவே வந்து மரத்தால விரட்டணும். ஒரு பழமையான மொழி நம்மளுக்கு மட்டும்தான் இருக்கு. நம்மள மாதிரி சிந்தனையாளர்கள் கிடையாது, புத்தி கூர்மை அதிகம். இதெல்லாம் போனது. வரப்போறது எப்படி இருக்க போகுது? நம்மளோட கொள்கைகள் என்னவா இருக்க போகுது? அறிவியல் மயமா ஆக போறோமா இல்லையா? இல்லைன்னா பழைய பாட்டையே பாடிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க போறோமா? இதே ஒரு அடையாளத்தோட, தமிழன் என்ற ஒரு பெருமையோட எதிர்காலத்தையும் நம்ம வெற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இது ஒரு போராட்டம் பத்தாது, 100 போராட்டம் தேவை. ஒன்னொன்னுத்துக்கும் போராட்டம் தேவை. இல்லைன்னா
நம்மளை பார்த்து பயப்பட மாட்டாங்க. மக்கள் சக்தினா என்னன்றது இவங்களுக்கு தெரியவே தெரியாது. நம்மளை இன்னும் 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 சுரண்டிடுவாங்க. ஸோ பணியாதீர்கள், போராடுங்கள், 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 ஒன்னொன்னுத்துக்கும் போராடுங்க.